ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரமும் தேவதாயும் ஆஸ்வாதம் மேல் இருக்கும். தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரங்களில் பார்த்தோம், நம்முடைய கண்களை தேவன் மேலே வைக்கும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவர் துக்கத்தில் ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறார். போராட்டம், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் 4வது சர்வீஸில் ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து சொன்னிச்சு, அப்படியே நாங்கள் அதிகமாக இதுக்காக தான் நான் வந்தோம், கர்த்தர் எங்களோடு கூட பேசினார். பிறகு ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நமக்கு வேண்டிய வார்த்தைகளே கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரமும் பரிசுத்தாவினுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு அதிகமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் எப்போவுமே நம்ம கொடுக்குற வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு எப்போவுமே என்ன செய்யக்கூடாது? போர் அடிக்கக்கூடாது. நீங்கள் குழந்தையிலேருந்து பிரியாணி தின்னுறீங்க, என்ன போர் அடிக்கலை பற்றியா? போர் அடிக்குது. எந்த கல்யாணத்து போனால் இல்லையான்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்களோ இல்லையோ, முஸ்லீம் கூட இப்போ கேட்குறதில்ல, கிறிஸ்தவர்கள் தான் கேட்குறாங்க. ஆமாம், என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நல்ல ஒரு அருமையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற. சரி, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் கூடி வந்து, இஸ்ரவேலர் எல்லோரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள், நாங்கள் உம்முடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறோம். இஸ்ரேல், all Israel gathered themselves to David and to Hebron, saying, we are thy bone and thy flesh. நாங்கள் உம்முடைய எலும்பில் எலும்பும் உம்முடைய மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரிட்ட இந்த அருமையான வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, தாவீது எப்பொழுதுமே தேவனோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடியால், கரவல் ஆடுகளின் பின்னாக இருந்த இவனை கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே தேவனை எப்பொழுதும் தன் வலது பாசத்து வைத்திருக்கப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்கள்லாம் நான் இந்த வசனம்லாம் ரொம்ப அதிகமாக வாசிப்பேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு யாருமே படுக்க விட மாட்டேன். நான் தான் என் கை ரைட் ஹேண்ட் சைடில் யார் இந்த பக்கம் தான் யாரு கூட படுத்த ஃப்ரெண்டும் கூட போனோம். சரி, மேரேஜ் ஆன பிறகும் என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு யாரும் இருக்கக்கூடாது. அப்படிலாம் ஒரு வைராக்கியம் அந்த நாட்களில் பயங்கரமாக. ரைட் ஹேண்ட் சைடு ஒய்ஃபரோட, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஒய்ஃப், ரைட் ஹேண்ட் சைடு கர்த்தர் தான் இருக்கணும். இப்படிலாம் ஒரு பெரிய ஒரு பொறுத்தர் அந்த நாட்களில் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு பாருங்கள். சரி, ஆண்டவர் 4 காரியங்களை தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். இன்றைக்கி முதல்ல இந்த செய்தியினுடைய தலைப்பு எப்படின்னு பார்த்தா, கண்ட்ரோலர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்துவோம். வாழ்க்கையில் குழந்தை பிறந்ததிலிருந்து நாம் மரிக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்கிறதோ அவற்றையெல்லாம் தேவனே நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதில் அப்போ எல்லாமே நல்லதாக நடக்குமா பாஸ்டர்? அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் வழி நடத்துவார். அப்போ வெளியில் போயிட்டு வந்தால் ஆண்டவரால் வழி நடத்த முடியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் நடந்துகிட்ருக்கு, 10 நிமிஷம் வெளியில் போகிறீங்க, போன உடனே அந்த பிரசங்கம் மிஸ் ஆகிடும்ல, மறுபடியும் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியாது. அதுபோல் ஆண்டவரோடு கூட நீங்கள் கடைசி வரையும் உங்கள் வாழ்க்கை இணைக்கப்பட்டிருந்தால் எல்லாவற்றையும் அவர் உங்களை கட்டுப்படுத்துவார்னா நடத்துவார்னா உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர. 1, கம்பேனியன்ஷிப். ஆண்டவர் உங்களோடு கூட தேவன் இடைப்படுவதனால உங்களுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப்பு மிக மிக முக்கியம். சின்ன குழந்தை வந்து பிறந்த நாட்கள்லேருந்து சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணுது? அவளை சுற்றிலும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. பிறகு என்ன பண்ணுறேன்? ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க. பிறகு என்ன நடக்குது? அதற்கு பிறகு மேரேஜ் ஆகும்பொழுது மனைவி வந்து விடுகிறார். பிறகு குழந்தைகள் வந்து விடுகிறது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க. அப்போ அந்த கம்பேனியன்ஷிப், அதாவது தோழமை, எல்லோரும் கூட பழகுகிற ஒரு தருணத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதே போல் தான் தாவீது தோழமை, எல்லாரையும் நேசிக்கிற சகோதரனை மாத்திரமில்லை, தன் தகப்பன் தாயை மாத்திரமில்லை,
எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அருமையான மனப்பக்குவத்தை இந்த தாவீது பெற்றது. தான் கம்பேனியன்ஷிப், தோழமையானவன். ரெண்டாவது, அவனுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு. தட் பால் தலைமையாளன். சின்ன வயசுலேருந்து ஆடுகளை மேய்க்கும் பொழுதே அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கின்றான். கரடியும் சிங்கத்தையும் அவன் கொன்று போடுகின்றான். அது திரும்ப யோசிச்சா அது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஒரு சின்ன சாதாரண ஒரு ஆட்டுக்கோக அவன் மண்டையில் எவ்வளோ ஆடுகள் இருக்குது. அப்போ அந்த தலைமைத்துவம் மிக மிக முக்கியம். அதுபோல் ஒரு போதகன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆத்துமா சபையை விட்டு போனாலும் இருதயம் பதறகுறாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆத்துமாவை எப்படியாவது கொண்டு வரத்தக்கதாய் ஒரு தலைவன், அதாவது ஒரு போதகன் இருக்க வேண்டும் என்பதை இதை நமக்கு கற்றுக் கொடுங்கள். எந்த லீடர்ஷிப்பில் நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல வேலையில் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாரோடையும் தோழமை இருக்க வேண்டும். அநேகருக்கு என்ன பண்ணுறோம்? நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் பரிதவிக்கிறது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. நாச்சுனா உங்கள் டிஃபன் பாக்ஸை திறக்கிறதுக்கு முன்னே மற்றவன் டிஃபன் பாக்ஸை திறந்தோன்னு நீங்கள் திறக்கணும். அது சரி, அதுதான் லீடர்ஷிப். மூணாவது காரியம் அரசாட்சியாளன். அப்படின்னா இந்த தாவீதுக்கு அடுத்த மூணாவது கேரக்டர் இந்த தோழமை, லீடர்ஷிப்பு. இதுதான் கர்த்தர் பார்வையில் விலையேறப்பட்டவனாக அவன் மாற்றப்பட்டு அவன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த தோழமையும் இந்த லீடர்ஷிப்பும் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எந்த வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறீங்களோ அங்கே சிஇஓவாக கர்த்தர் வைப்பார், மேனேஜராக கர்த்தர் வைப்பார். ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். தலைமைத்துவம் அப்படின்னா அந்த அரசாட்சி என்பது எல்லாரை பார்க்கலாம் தேவ திட்டங்கள் நம்மங்களை கொடுத்து அரசாட்சி லூடர்ஷிப் எல்லாரையும் ரூல் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். நாலாவது ரிலேஷன்ஷிப். ஆக தேவன் உங்களை உயர்த்திய பிறகு அந்த தோழமை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் தோழமை. நீங்கள் யாரெல்லாம் உங்களோடு கூட இருந்தார்களோ அவர்களை மறக்கக்கூடாது. ரெண்டாவது யாரை மறக்கக்கூடாது? ரெண்டாவது தலைமைத்துவத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் போராடி முன்னுக்கு வந்தீங்க, அப்போது யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவரை மறக்கக்கூடாது. மூணாவது, நீங்கள் அரசாட்சிக்கு வந்த பிறகு அரியணையில் உட்காரும் பொழுது இவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி உங்கள் உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்த வேண்டும். தூக்கி மேலே வந்த உடனே மற்றவனை எட்டி ஒதுக்கிறதில்ல, மற்றவனுக்காக தன்னை வாழ்கிற உறவு மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இவன் தன்னுடைய தகப்பனும் தன் குடும்பமும், பிறகு அவனுடைய லீடர்ஷிப்பில் அந்த சவுல், அந்த அருமையான அந்த உறவு, பிறகு கடைசியில் அவன் அரியணையில் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் அந்த உறவை அவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியில் அந்த உறவு, கடைசியில் சவுல் மரிக்கும் போது கூட அவன் தொடவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த உறவு, அந்த மரியாதை அவன் வச்சிருந்தான். இதுதான் கர்த்தர் நமக்கு ஒரு இன்பில்ட் கேரக்டர் அது நமக்கு வரணும். யாரையும் அழிக்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. பிரிக்கிற எண்ணம் சொல்லுங்கள், அழிக்கிற எண்ணம். அப்படியே கரங்களை உயர்த்தி, அழிக்கிற எண்ணம் எனக்கு வரக்கூடாது, பிரிக்கிற எண்ணம் வரக்கூடாது. என்னால் ஒரு குடும்பம் பிரியக்கூடாது, என்னால் ஒரு சபை பிரியக்கூடாது, என்னால் ஒரு ஆர்கனைசேஷன் பிரியக்கூடாது. என்னால் எப்பொழுதுமே வளர்ச்சி பெற வேண்டும். கரங்களை தட்டி அழைத்தவர் உன்னை மறவான், அபிஷேகம் செய்தவர் மறவான், அழைத்தவர் உன்னை மறவான், அபிஷேகம் செய்தவர் மறவான். மனிதனின் அன்பு இதை மாறினாலும் மகிமையின் தேவன் எல்லாம் சேர்த்து பாடுங்க, எல்லாம் வாய் தருது. மனிதனின் அன்பு இதை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவான், மகிமையின் தேவன்
ஹல்லேலூயா. 1 சொல்கிறது, இஸ்ரவேலர் எல்லோரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, ஹல்லேலூயா, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். We are thy bone and thy flesh. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி தாவீதை உயர்த்துகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய கரம், பரிசுத்த ஆவியுடைய கரம் உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது முதல்ல அங்கே பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? கம்பேனியன்ஷிப். அங்கே தாவீது இருக்கின்றான். தாவீதை பார்ப்பதற்கு இஸ்ரவேலர்கள், இது யூதா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அவனிடத்திலே கூடி வருகிறார்கள். கூடி வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடைய மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்பும். எலும்பையும் மாம்சத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நீங்கள் பிரிச்சிருவீங்க பிரியாணி சாப்பிடும்போது. பிச்சு எடுத்து அதை தனி வேறு அக்கா கைட்டிடுங்க. நல்ல காலம் ஆடு உயிரோடு இருந்தால் இந்த பிறவியே வேணாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி என்ன பண்ணுவோம்? அந்த மாம்சம், அந்த பாருங்கள், அந்த எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த பியூட்டிஃபுல்லாக அது நல்லா எப்படி பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டரில் போடுமா? வெரி குட். பாருங்கள், லெகமெண்ட்ஸ் பாருங்கள், பைண்ட் டு போன். அந்த கை விரல், அந்த கை விரலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கை விரல், அந்த அந்த முட்டு பாருங்கள், மேலே வந்து ஒரு இந்த புத்தூர் கட்டு போடுவாங்களே அது போல் அந்த மைனூட்டு இதை வச்சு அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுற பேண்டை மூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. எவ்வளோ எவ்வளோ பயங்கர பிளான் பாருங்கள். இந்த பாருங்கள். அப்புறம் இந்த மசில் பாருங்கள், முட்டி மசில் டு போன் பாருங்கள், டெண்டன்ஸ் போட்டுருக்கு பாருங்கள். அந்த மசில் பாருங்கள், அந்த மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் பாருங்கள். அந்த மசில் இந்த இடத்துல வந்து அழகாக உள்ளே போயிட்டு இந்த ஜாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஜாயிண்ட் எப்படி நீங்கள் எப்படி இந்த காரில் இருக்குது அந்த ஜாயிண்ட் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி நம்ம ஜாயிண்ட் போகிற ஒரு ப்ளம்பிங்கில் அந்த பைப்பு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அது போல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த போன்ஸில் ஆண்டவர் ரத்த ஓட்டத்தை வச்சுருக்காரு. போன்ஸை உடச்சா ரத்தம் ஓட்டம். அது உள்ளே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கருத்தில் வச்சுருக்காரு. எல்லா போன்ஸும் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ளஷ்ஷு என்ன பண்ணும்? நீங்கள் நம்ம வந்து பிளாக்காக இருந்தாலும் ப்ரௌனாக இருந்தாலும் எல்லோவாக இருந்தாலும் எல்லோ இஷ்யூ, இவங்கெல்லாம் ஜாப்பனீஸ்லாம் எல்லோ இஷ் ஸ்கின்னு இல்லையா? அப்புறம் நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பீப்புள் எப்படி இருப்பாங்க? ஒயிட் கலர்லாங்க. அதுதான் சொல்லுவாங்க, காட் லவ்ஸ் ப்ரௌன் பீப்புள், பிளாக் பீப்புள் அண்ட் கலர்லெஸ் ஒயிட் பீப்புள்னுவான். நான் சில சமயத்தில் ஒரு தடவை அமெரிக்கா போகும்போது இப்படி தான் ப்ரீச் பண்ணேன். God loves all brown people, black people, dark people and colorless white people. நம்பாரு, ஓ ஏடிசன்னு கத்துறானுங்க எல்லாம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், யோ எங்களுக்கெல்லாம் கலர் கொடுத்துருக்காரு, உனக்கு கலரே இல்லையா? ஒயிட்டுக்கு என்ன கலரு? ஸ்மோக் அப்படின்னாங்க வந்தவொடனே லஞ்ச் டின்னர் டைமில். வெரி குட். ஆக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியானவர் தேவன். அப்போ இந்த இதில் பாருங்கள், அந்த கை கட்டு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அது அசைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக உள்ள, அதுக்கு மேலே ஒரு ஸ்கின்னு அழகாக கலர் கொடுத்து அதுக்கு மேலே தான் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியும் அதையும் இதையும் போடுறீங்க. இதில் போட முடியுமா? இதெல்லாம் எந்த க்ரீமும் போட முடியாது. அப்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக. அப்போ இந்த யூத ஜனங்கள் தேவனை அதிகமாக, அதாவது தாவீதை அதிகமாக நேசித்தபடினால அவங்க தாவீதை சொல்கிறாங்க, நாங்கள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில். அப்போது எலும்பு ஒன்றா இருக்குது, மாம்சம் ஒன்றா இருக்குது, அதுக்கு மேலே ஸ்கின்னு எல்லாம் இருக்குது. இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியல. இது மேலே இருக்க ஸ்கின்னு கூட பேர்ன் ஆகிடும், உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷு சில சமயத்தில் பேர்ன் ஆகிடும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற போனு கூட உடஞ்சிடும். அப்போது எப்போ உடையும்? எப்போங்க போன் உடையும்? எப்போ உடையும்? ஏன் கீழே விடுறீங்க? தேவையில்லாத சில்மிஷம் பண்ணாதான் இல்லை. இங்கேருந்து மாடிப்படியில் குச்சிரு, சைக்கிளில் வேகமாக போகிறது, மோட்டார் சைக்கிள் உழுந்த உடனே போடுது. அப்போது என்ன பண்ணுறாங்க?
டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் போய்ட்டு ஓன்னு அழுது, ஐயோ டாக்டரை எப்படியா அவன் பிள்ளைய காமத்து பண்ணுங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுமா, எலும்பெல்லாம் தூளாக உடஞ்சி போயிருக்குது. ஒன்றே ஒன்று பண்ணான், இவனுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டீல் பிளேட் வச்சு நெட்டு போல்ட்டு தான். ஹல்லேலூயா. ஆமாம், என்னைக்கு கடவுளுடைய திட்டத்தை தரிசனத்தை அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படலையோ அன்னைக்கு உனக்கு நெட்டு போல்ட்டு தான். ஆமாம், ஸ்டீல் பிளேட்டு தான். வாழ்க்கை முழுதும் அப்படி தான் போகும். கடைசியில் அந்த ஸ்டீல் பிளேட் அம்மாவுக்கு ஒரு தடவை ஆயிடுச்சு, கை இன்னும் எல்லாம் போனேன். 3 ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். ஃபஸ்ட்டு சிம்ஸு, அப்புறம் இவர் நம்ம இது இப்போ என்ன ராமச்சந்திரா, இன்னொரு ஹாஸ்பிட்டலு என்னது ஐபில்ஸ்ன்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஐபில்ஸில் இன்னொரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். 3 ஹாஸ்பிட்டலுக்கு சொன்னான், சார் 4.5 லட்சப்பா 3.5 லட்சப்பா இப்படி சொன்னான். எல்லோரும் ஸ்டீல் போட்டு ஸ்டீல் பிளேட் வச்சு அது புது நெட்டு போல்ட்டு போடணும் சார் அப்படின்னு அப்படி சொன்னான். அப்போ அம்மா சொன்னாங்க, நடக்கும்போதெல்லாம் கடக்குன்னு சவுண்டு வருமா, துருப்பிடிக்குமான்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது, துருப்பிடிக்காதெல்லாம் தெரியாது, அது நெட்டு போல்ட்டு பேட்டரிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் கிருபையாக கர்த்தர் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். டாக்டர் சொன்னால் அசைக்கவே முடியும், ஏன்னா கை இப்படி போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக விழுந்து அவங்களுக்கு கை இப்படி போயிடுச்சு, இது அப்படியே ட்விஸ்டாக இப்படி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக எந்த நெட்டு போல்ட் இல்லாமல் எந்த ஆப்ரேஷன் இல்லாமல் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். அதுக்கும் இந்த வயசில் சின்ன வயசில் கூடிக்கும், ஆனால் அந்த பெரிய வயசில் ஆண்டவர் இதெல்லாம். அதனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே எனக்கு நெட்டு போல்ட்டெல்லாம் வரக்கூடாது கர்த்தாவே, நான் கடைசி வரலையும் உன்னோட உறவில் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உன்னுடைய நீர் எப்படி என்னை நினைச்சிரும் அதே இணைப்பு இருக்க வேண்டும் கர்த்தாவே, அது ஒரு நாளும் மாறக்கூடாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே வைத்திருக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அப்போது ஆண்டுடைய கரமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு கிரமும் 360 ஜாயின்ஸ் இருக்கும் நம்ம போன்ஸில். எத்தனை ஜாயின்ஸு? 360 ஜாயின்ட்ஸ். ஹல்லேலூயா. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த போனும் அந்த கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லுவாங்க. அந்த பல்லு பார்த்திங்களா, கடைசி வரையிலும் இந்த நிறம் மாறவே மாட்டுது. ஆனால் நீங்கள் அந்த நிறத்தை மாற்றிடுவீங்க. எப்படி மாற்றுவீங்கன்னு உனக்கு தெரியுமே. அதே போல் நம்முடைய சரீரத்தில் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன், லங்ஸை டிரான்ஸ்பிளான்ட் ஒருத்தங்க லங்ஸ் மாற்றி வைக்கணும்னா 4 மணி நேரம் ஆகுமா. ஹார்ட் வந்து 4 மணி நேரத்தில் ஆகுமா. பிறகு லிவர் வந்து 24 ஹவர்ஸு, பேங்க்ரியாஸ் வந்து 24 ஹவர்ஸ். இப்படி அந்த சப்போஸ் யாரோ ஒருத்தர் கொடுக்கணுன்னா உங்களுடைய ஹார்ட்டவே இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துடலாம். இன்னும் பயங்கரமாக இருக்குது பாருங்கள், என்னென்னலாம் இருக்கும் கட்ராவி. நம்ம செல்ஃபோனை திறந்தாவே 1000 இருக்குது. செல்ஃபோனை திறந்தால் யாராவது இந்த காலத்து பசங்க செல்ஃபோனுடைய நம்பரை சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? உன் பிள்ளைகிட்ட போய் செல்ஃபோன் நம்பர் கேளு, இந்த கோட் நம்பர் கேளு, இப்படி போய் பண்ணுவான். அப்படி கண்ணு முடி பண்ணுவான். ஏன்ப்பா உன் நம்பர் என்னப்பா? சும்மாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த உலகத்தில் செல்ஃபோன் நம்பர் இது கோட் நம்பரை சொல்லிட்டானா அவன் தான் உலகத்திலே பெரிய பரிசுத்தவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆக என்ன காரியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒரு என்னது டிரான்ஸ்பரண்ட் லைஃப் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. நான்லாம் அந்த நாட்கள் என்ன பண்ணுவேன்னா, என் மேலே டவுட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், இப்படிலாம் செய்தேன். அது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தன் நினைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், சில டைமில் வேணுன்ட்டு அது இதுன்னு காஸ்பிங் வரும்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன், என் செல்ஃபோனை வேணுன்ட்டு செக்ரட்டரி கையில் அப்படியே மறந்து விட்டு போகிற மாதிரி போய்டுவேன், காரில் போய்டுவேன், போய்டுவேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த செக்ரட்டரி கையில் ஃபோன் இருக்கும்ல, நம்ம ஆஃபீஸ் செக்ரட்டரி கையில். அப்போ நமக்கு வர நம்பர் அப்போ தெரியும், கோட் இப்போ தான் எல்லாம் கோட் நம்பர்லாம், அப்போ கோட் நம்பர்லாம் கிடையாது, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பாரு, நம்மளை பற்றி தெரியும். அப்போ ராங் கால்ஸ் எதுவும் வராது பாரு. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ராத்திரி போய்ட்டு ஹஸ்பண்டு உங்கள் ஃபோனை வந்து உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுங்க, ஒரு வாரம் ஒய்ஃப் வந்து ஃபோனை உங்கள் ஹஸ்பண்டில் கொடுங்க, சண்டையே வராது. சரி, சப்ஜெக்ட் போயிட்டுருக்குது. ஆக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த சாமுவேலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனோடு கூடி வந்து எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிற அருமையான ஆதாம் என்ன சொல்கிறான், நீர் எலும்பில் எலும்போ மாம்சத்தில் மாம்சம். ஹல்லேலூயா. நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது.
என் விலா எலும்பிலிருந்து கர்த்தர் உண்டாக்கினார். விலா எலும்பிலிருந்து கர்த்தர் உன்னை உண்டாக்கினார். அப்போ நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோ பெரிய நம்பிக்கை அந்த ஏவாள் மேலே வச்சிருந்தான் பாரு. ஆனால் ஏவாள் என்ன பண்ணுறா? எது தேவனுக்கு பிடிக்கலையோ அந்த காரியத்தை ஏவாள் செய்து விடுகிறார். ஏவாள் செய்தனால 2 பேரும் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுறாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் தவறு செய்தாலோ தேவன் உடைய சமூகத்தை இழந்து போவீர்கள். ஏனென்றால் இருவரையும் தேவன் ஒன்றாய் வைத்திருக்கிறார். இருவரும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்க தேவன் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து வைத்திருக்கின்றார். ஆகவே திட்டங்களில் நாம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானது. அப்போ எலும்பும் அந்த மாம்சம் 2 பேரும் ஒன்று என்பதை ஆதாம் அறிகிறான். ஆனால் ஒருவர் தரிசனத்தை இழக்கும் பொழுது, கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும், யார் தரிசனத்தை இழக்கிறாங்களோ அவருக்கு குடும்பத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் என்ன வேண்டும்? மிக மிக ஜாக்கிரதையாக. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறத பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கற்றுக் கொடுக்கும் பொழுது அநேக காரியங்களை எபேசு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, for the equipping of the saints for the work of the ministry. போக எக்யூப்பிங்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உன்னை தன்னுடைய ஊழியத்திற்கென்று தேவன் உனக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கார். நீ தேவனுடைய பிள்ளை, பக்தி விருத்தி உண்டாகும்படியாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷியும் இணைக்க வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக முடியாது, பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதானே அது மலாக்கியா சொல்கிற மாதிரி, பக்தி உள்ள சந்ததியை நீர் உருவாக்க வேண்டும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னா எக்யூப் பண்ணும். அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும்னா தேவனுடைய சமூகத்தை பரிசுத்தவான்கள் போட்டிருக்காங்க. பரிசுத்தவான் நீங்கள்லாம் பரிசுத்தவான் தானே? யாராவது அசுத்தவான்கள் இருக்கீங்களா? இல்லை, எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஏன்? தேவனை தரிசிக்க, தேவனோடு கூட ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள், நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சீர் பொருந்தும் பொருட்டோம்னா எக்யூப் பண்ணப்பட்டவங்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷ வேலைக்காக கர்த்தர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. உங்கள் ரட்சிப்பு எதுக்கு? தேவனுக்கு ஊழியம். சொல்லுங்கள், என்னுடைய ரட்சிப்பு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்து அடைவதற்காகும். அப்போ பக்தி விருத்துக்கு குறைவான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு சபை என்ன வேண்டும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். அப்படின்னா சபைக்கு வரவங்க அற்புதங்களை காண வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும், தேவ சமூகத்தை அவர்கள் என்ஜாய் பண்ணணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் சபை காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடைபெறும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையாக வந்து ஒரு சாட்சியை சொன்னாங்க. கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சார், செல்ஃபோனை மேலே தூக்கி போட்ட செல்ஃபோன் உடையவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் ராத்திரி போய் பாருங்க, நீங்கள் பரிசுத்தவான தூக்கி போட்டு பாருங்கள், உங்கள் செல்ஃபோன் உடையுதா பாப்பா. நீங்கள் உடையலைன்னா நீங்கள் பரிசுத்தவான். சரி, அதெல்லாம் எதுக்கு? அது ஒரு சாதாரண நடந்த நிகழ்ச்சி, அது இல்லை. இதன் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், எத்தனை பேர் தேவன சுவிசேஷத்தை கேட்கிறார்கள். உன் மூலமாக கர்த்தர் எப்படி சபையில் மற்ற இடங்களில் பக்தி விருத்தியை கொண்டு வர, வேலை செய்கிற இடங்களில், வியாபாரம் செய்கிற இடங்களில் எப்படி பக்தி விருத்தியை கொண்டு வருகிறார். 13ஆம் வசனம் சொல்லுது, அங்கே சிலரை அப்போஸ்தல சபை இல்லை மிக முக்கியமான 5 ஊழியங்களை கர்த்தர் வச்சார். ஒரு அப்போஸ்தல ஊழியனா அனுப்பப்பட்டவன், he who sends இருக்கும் பாருங்க, அனுப்பப்பட்டவன். எல்லா இடங்களிலும் பவுல் போய் என்ன பண்ணுறான்? சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறான். அப்போஸ்தலன் என்றான், அங்கே போய் என்ன பண்ணுறான்? சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான், சபைகளை ஸ்தாபிக்கின்றான், அதற்காக அடிகளை உதைகளை அதிகமான காரியங்களை பெறான். சிலரை தீர்க்கதரிசிகளாகும், ப்ராஃபட், மிகமான ப்ராஃபட் மினிஸ்ட்ரி அப்படின்னா தீர்க்க தரிசன காரியங்கள். சிலரை சுவிசேஷ சபையில் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், போயிட்டு ஊழியம் செய்கிறவங்க, பிறகு வந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க, பிறகு நம்ம தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க சபையில் இருக்காங்க. சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தலாம். நமக்கு தெரிஞ்ச காரியங்கள். அப்போது ஒரு சபை பக்தி விருத்தி உண்டாவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பது முதல்ல. 2வது பார்க்கும்பொழுது, இவைகள் குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகங்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் வளர்றீங்க. வளரும்போது யார் உங்களுக்கு பொய்யான வசனங்களை பேசுகிறார்கள், யார் உண்மையான வசனங்களை அப்போ எப்படி தரும்? நீங்கள் ஆண்டவரோட கூட இருந்த வசனங்களை கற்றுக்கொண்டா தானே. ஒரு ஆள்
ஒரு பெரிய வந்து அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா எப்படி அவார்டு வாங்குறோம்? அவன் எல்லாத்தையும் கற்றுக்கொள்வான் இல்லையா? எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாதான் அவன் ஒரு பெரிய மாஸ்டர் ஆக முடியும் இல்லையா? அதுபோல் குழந்தையாராமல் மனுஷனுடைய சூது நம்மளை சுற்றி நிறைய கன்னிங் பீப்புள் இருப்பாங்க. நாம் என்னமா இருக்கணும்? நம்ம கன்னிங்காக மாறப்போகுது, கிளவராக இருக்கணும், கிளவராக புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் கன்னிங்காக மாறக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? கிளவராக இருந்தால் அந்த கன்னிங்னஸை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப அழகாக போகிறான். மனுஷினி குழந்தையாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுமான தந்திரமும், கிராஃப்டினஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பிசாசு எப்படி ஏவாளை வஞ்சித்து? ஏவாளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஏவாளுக்கு ஒன்றும் தெரியாது, சூதுவாது தெரியாது. அது ரொம்ப இன்னசென்ட்டாக குழந்தை, கெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, பொண்ணு, அவளுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ என்ன பண்ணுது? பிசாசு எல்லாம் தெரியும் அவளுக்கு. சூது தெரியும், வாது தெரியும், தந்திரம் தெரியும், மந்திரம் தெரியும், எல்லா கன்றாவையும் தெரியும். ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறா? அவனோட கூட விழுந்துடுறா. அப்படின்னு அர்த்தம், யார் உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நீ போகக்கூடாது. நீ அந்த காரியங்களை கற்றுக்கிட்டா கடைசியில் உன்னோட வாழ்க்கை மோசமான வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ நீ என்ன செய்யணும்? சூதுவாது கற்றுக்க ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நீ எப்படி நீ நீ குழந்தைய போல் இருக்காதப்பா, நீ புத்திசாலியாக இருப்பா. ஹல்லேலூயா. புத்திசாலியாக இருக்கணும், கர்த்தரோடு கூட இருப்பான்னு சொல்கிறான். அப்புறம் அப்படி வந்துட்ட உடனே என்ன நடக்குமா? கொஞ்சம் முன்னாடியே போடுங்க. வந்துட்ட உடனே தந்திரமுள்ள பலவித காற்று அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தன் பேசுவான். டிஃப்ரெண்ட்டாக ஒருத்தன் பேசுவான். பேசும்பொழுது அவன் எதுக்காக பேசுகிறான்றத நீ கவனிக்கணும். ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணும்? எதுக்காக அவர் பேசினார்? எங்களுடைய ஃப்ரெண்டு எதுக்காக பேசலாம், என்னுடைய கூட இருந்த மாமியார் எதுக்காக பேசலாம், மருமகன் எதுக்காக பேசலாம், அப்புறம் வந்து மச்சான் எதுக்காக பேசலாம், மாமா எதுக்காக பேசலாம். இப்படி பேசுகிறத உனக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா அர்த்தம் புரிஞ்சிடும். உன்னை கீழே தள்ளத்தை பேசினானா இல்லை நல்லது முன்னேறத்துக்கு பேசினா தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு புரியல, ஆண்டவரே எனக்கு இதை கற்றுத்தாருங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவன் கற்றுவார். நீ போய் அவனை பழி வாங்கிறதில்ல, நீ ஒதுங்கி வந்துடலாம். கர்த்தர் உன்னோட குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துடுவார். ஹல்லேலூயா. தந்திரமுள்ள போதகங்கள் வீட்டில் வரும், தந்திரமுள்ள போதகங்கள் சபையில் வரும், தந்திரமுள்ள போதகங்கள் பொழியக்காரன் மூலமாக சிலர் தன்னுடைய ஆசை நிறைவேற்றுவதற்கு சில பேர் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆசை நிறைவேற்றுவதற்கு பேசுவாங்க. அதுபோல் அதனால் நீ காற்றினால் அலைகிறது போல் அடிபட்டு அலையக்கூடாது. இது செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா, யாரையும் செய்வானா? நீ கர்த்தரை நோக்கி பார், உன் கண்களை கர்த்தர் பிரகாசம் உள்ளதாக மாற்றுவார். அவன் சொல்கிறது இவன் சொல்கிறத கேட்காத. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேதம் வந்து படி, ஆண்டவரை கேள். ஆண்டவரே என்ன ஆலோசனை ஆண்டவரே? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவோம், கல்யாணத்தை சொல்லுவோம் பாரு, குழந்தை வயிற்றில் ஒரு கடும் வேதனை வருது ரெபக்காவுக்கு. உடனே போய்ட்டு ஹஸ்பண்டை சொல்கிறார், சார் கடும் வேதனை. உடனே அவன் போய் ஜெபம் பண்ணார், ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அவன் போய் கேட்குறான், உடனே சொல்கிறாரு, உன் கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் வரும், ராஜாக்கள் எழும்புவார். இதுதான் ஆண்டவர்கிட்ட நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். சரி, அதுக்கப்புறம் வசனம் பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கள், பத்தியா அவர் தான் தலை, நம்முடைய சரீரம் இல்லையா? பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறதலாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்படின்னா இந்த தலை என்ன சொல்லுதோ, இந்த சரீரம் என்ன சொல்லுதோ, அதில் நாம் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஐ லவ் யூ மை beloved darling, my dear darling. டாரா கிழிஞ்சி லிங்கே போயிடும், அதான் டார்லிங். ஸோ ஒன்றா சேர்த்து சொல்கிறால டார்லிங் நல்லாயிருக்கும். டார்லிங் போயிடும், போயிடும், டாராக போய் லிங்கு போயிடும். இருக்கிறது அந்த இதெல்லாம் எல்லாம் போயிடும், கீழே விழுந்து அப்புறம் நெட்டு போல்ட்டு தான் போடணும். சரி, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே மை டார்லிங்னு கூப்பிடணும், ஆண்டவர் கூப்பிடணும். மை லவ், மை beloved God, மை faithful God. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தவன். அப்போது இந்த வசனங்களில் என்ன பண்ணுறோம்? அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்க முடியுது. குழந்தைராமல் இந்த வசனம் பாருங்கள், சத்தியத்தை அன்புடன். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரை நேசிக்கிறத பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரருடைய ஃபோனை பார்த்தேன், அவருடைய பொண்டாட்டி படத்தை போட்டு செஞ்சார். இது என்னது? இப்போ இது என்ன? ஸ்க்ரீன் சேவர். ஸ்க்ரீன் சேவரில்
வால்பேப்பரில் அவருடைய ஒய்ஃப் போட்டு இருந்தார், பார்த்துருந்தேன். அவனை எடுத்துனேன், நீ என்ன பண்ணுவப்பா அப்படின்னு கேட்டேன். என்ன பாஷை இப்படி கேட்க, பொண்டாட்டி படம் இருக்குது, ஏசு படத்தை நீ ஊழியக்காரன் ஏன் ஒன்று சிலுவையாக போட்டிருக்கணும், இல்லை ஏசு படத்தை பொண்டாட்டி படத்தை எதுக்கு போட்டிருக்கேன்னு. அவ்வளோ லவ் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். ஏன் எனக்கு பிடிக்காதீங்க ஏன் போட்டு வச்சுருக்கிறேன். அவர் வெக்கமாகி வச்சு உடனே, ஏன் இப்போ அழிக்கிற, நீ தான் போட்டு எத்தனை வருஷம் பார்த்துட்டு உட்காந்துருக்க, இப்போயே அழிச்சிட்டு இருக்க ஏதிருக்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கேட்ட ஒரு சில போட்டுட்டு அப்புறம் இப்படி என்ன பார்க்குறாரு, என் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் பக்கத்தில் நான் சரி. அப்போது என்ன இருக்கணும், எல்லாவற்றிலும் வளரணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும். நம்ம மனைவியை நேசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஆண்டவரை பார்க்கலாம் அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன பாயிண்ட் தான். நம்ம நேசிக்கணும், நேசிக்காமல் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் நேசிக்கணும், அவங்கள நேசிக்கணும், ஆனால் கர்த்தர் அதுக்கு மேலே நேசிக்கிற அன்பு நமக்கு மிக மிக அவசியம். நீ அவரை நேசிச்ச இது ஒழுங்காக இருக்கும் இல்லையா, அது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இதுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆமாம் எது அதுதான் அதுதான் இது அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியங்களை கர்த்தர் அன்புடன் சத்தியத்தை கை கொள்றான்னா மற்ற நீ எதில் அன்பு செலுத்துன்னு கேட்குறது. சரி, 16 வசனத்தை பாருங்கள். 16 வசனம் பாருங்கள். ஆகலாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கடுக்களாலும். அப்போது தலையாகிய கிறிஸ்து சரீரமாகிய சபையில் அநேக என்ன வச்சிருக்காரு, உதவியாக இருப்பதற்காக கணுக்களை, இந்த கை, இந்த கணுக்கள், இந்த கை, இந்த கால், எல்லாத்துக்கும் ஒரு ஜாயிண்ட் வச்சுருக்காரு பாருங்க, ஜாயிண்ட். இதெல்லாம் உதவியாக இருப்பதற்கு இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு இந்த உடம்பு சரீரம் முழுவதும் ஸ்கெலிட்டன் முழுவதும் என்ன பண்ணுறாரு, எல்லாம் கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக எது எவ்வளோ தூரம் வளரணுமோ அதை வளர்த்து வச்சுருக்காரு பாருங்க. சில சமயத்தில் இந்த நகை மட்டும் வளரும், நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடுறோம். நீட்டாக வளர்ந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டான், சரியா? அதுக்கு போகிற என்ன பண்ண, இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும், இந்த கை, கால், ஃபிங்கர்ஸு தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவுல நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். உங்களுக்கு சுவிசேஷ ஊழியமா இல்லை அப்போஸ்தல ஊழியமா, எந்த ஊழியம், எப்படி ஆண்டவருக்கு உதவி செய்யும், எப்படி நம்ம ஆண்டவரை உயர்த்த முடியும், எப்படி அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறதுபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. இப்போ இந்த விரல் எவ்வளோ தூரம் வளருமோ அவ்வளோ தான் வளரணும். அதுபோல் எதில் நமக்கு வளர்ச்சி வேண்டுமோ அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை. அதனால் கர்த்தருக்குள் நாம் உங்களுக்கு சாட்சி சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகளை தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல் நீங்கள் இனி நடவாதிருங்கள். உங்களுக்குன்னு ஒரு சிந்தை இருக்குது, உங்களுக்கு ஒரு காலிகை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இணைத்து கொள்ளுங்கள். அவர் தான் உங்களுக்கு அவருடைய சிரசு, அவர் தான் உங்களுக்கு தலை. அவருடைய சட்டத்திற்கு திட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள் என்று ரொம்ப அழகாக இங்கே அருமையாக எழுதுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாக சொல்லும் பொழுது எபேசியர் 5 சொல்கிறான் பாருங்க, 5 பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லி பார்க்கும்போது 5:29 பாருங்க. தன் சொந்த மாமிசத்தை பகத்திலும் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்ற போகிற ஒவ்வொருவரும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகின்றான். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளாயும் உரியவர்களாக இருக்கிறோம். பியூட்டிஃபுல்லாக முடிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் தான் போன்ஸ். சும்மா இஸ்ரவேலர்கள் தாவீது சொல்ல, நாங்கள் தான் உங்களுடைய போன்ஸ், நான் தான் உங்களுடைய ஃப்ளஷ் சொல்கிறாங்க. அதை பார்க்கலாம். கர்த்தரே நமக்கு, கர்த்தருக்கு நாம் அவருடைய போன்ஸாகவும் அவருடைய ஃப்ளஷ்ஷாகவும் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் தேவன். அப்போ கடைசி வரலையும் இந்த போனையும் ஃப்ளஷையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் ஆண்டவரையும் நம்மையும் இந்த பிசாசால் பிரிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட வருவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட வருவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்க நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின்
காரியம் லீடர்ஷிப், தலைமைத்துவம். ரெண்டாவது காரியம், முதல்ல தோழமையாளன், எல்லாரோடையும் சகஜமாக பழக கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்க வேணும்? ரொம்ப தோழமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அப்போ சரி. ரெண்டாவது லீடர்ஷிப். நீங்கள் நிறைய பேரை நீங்கள் அதிகமாக அன்பாக பழகினா அவங்க உங்களை தலைவனாக மாற்றிடுவாங்க. நீ தலைவனாவதுக்கு என்ன பண்ண? குறுக்கு வழியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ அன்பாக பழனா போதும், கர்த்தர் உனக்கு தலைமைத்துவத்தை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? எல்லாரோடையும் அன்பாய் பழகிறான். அங்கே ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறது பழகிறான். இங்கே வந்து என்ன பண்ணுறான்? தன்னுடைய சகோதரோட குடும்பத்தோட அன்பாக இருக்கிறான். பிறகு அரசாங்கத்தில் அன்பாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் போக்கு மரத்துமாக இருந்தான். தாவீது போகிற இடங்கள்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக அந்த காரியங்கள் சொல்கிறத பார்க்க முடியும். அந்த வசனங்கள் மிக அருமையாக. சவுல் என்னும் ராஜாவாக இருக்கும்பொழுதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். ஹல்லேலூயா. அப்போது அவன் சொல்கிறாங்க, தாவீது ராஜா இருக்கும்பொழுதே இஸ்ரவேலை நடத்திட்டு போவீங்களே. ஏன்னா சவுல் என்ன பண்ணுறான்? தாவீதை வந்து 1000 பேருக்கு தலைவனாய் வைக்கின்றான். தலைவனாக வைக்கும் பொழுது அவன் போய்ட்டு என்ன பண்ணுவான்? தாவீது ஒவ்வொரு இடத்துங்களும் போயிட்டு அந்த காரியங்களை ராஜா சொன்னார் போய் இன்ஃபர்மேஷன் கொண்டு போகிறான், போயிட்டு வருவான், யுத்தங்களை நடத்துவான். எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உண்மையாக இருந்து செய்யும் பொழுது கூட இருக்கிற தளபதிகள் ஒவ்வொரு அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். அவனுக்குள்ள ஒரு தலைமைத்துவம் இருக்கிறத நிறைய எனிமீஸ் அவன் ஜெயிக்கின்றான். 1 சாமுவேல் 17 பார்க்கும்பொழுது பிறகு என்ன பண்ணுறான்? ஆண்டவர் தேவன் என்பார் அவனுக்கு குறித்து ப்ராஃபஸி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யூ வில் ஃபீட் மை ஷீப்னு சொல்லப்படுகிறது. பிறகு கர்த்தர் அவனை பண்ணுறாரு, தேவனே அவனை ஜனத்திற்கு தலைவனாய் மாற்றி விடுகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய இரக்கம், தேவ தயவு, ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான தாவீதின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து சவுலை விட்டு போய் விடுகின்றார். ஏன்னா தேவ திட்டத்திற்கு அவன் தன்னை கீழ்ப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போயிட்டு வரான். தனக்குன்னு இது ஸ்தம்பங்களை நாட்டுக்கணும், மானுமெண்ட்டை அவன் செஞ்சு விடுகின்றான். கர்த்தரை உயர்த்த வேண்டியவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவர், இந்த வார்த்தை அடிக்கடி வரும், ஆண்டவரே நம்மளை உயர்த்தக்கூடாது, உம்மை உயர்த்த வேண்டும். அதனால தான் என் வீடு கட்டுற காரியத்தை கூட எனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று. ஒரு பெரிய உயரமான ஒரு பில்டிங் கட்டினா அது தேவனுக்கு கட்ட வேண்டிய பில்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பிசாசு அநேக காரியங்கள் நமக்கு எதிராக நடந்தாலும் கூட நமக்கு ஒரு பெரிய திருப்தி. நமக்காக நம்ம எதையும் செஞ்சுக்கல, கர்த்தருக்காக செஞ்சோம். நமக்காக நம்ம வீடு கட்டிக்கல, கர்த்தருக்கு தான் நம்ம ஒரு வீடை கட்டணும். அதில் இன்னும் நிறைய பிரான்ச் சர்ச்சஸை இன்றும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட வெங்கடகிரியில் அருமையான ஒரு சர்ச் நடந்திருக்கு. போன வாரத்தில் அந்த காரியங்களை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். மண்டேலேருந்து பாட்னா, அகமதாபாடு, பிறகு வந்து மும்பை, அநேக இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போய் 8th மிஷினரி ஜேர்னி, என்னுடைய 8th மிஷினரி ஜேர்னி வந்து மண்டேலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆண்டவர் தேவன் அநேக இடங்களுக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக நடக்கும்பொழுது கர்த்தர் நம்மை அநேக இடங்களை கொண்டு செல்கிறார். நான் ஒன்று சேர்த்தா எல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாம் மேலே இறங்க வேண்டியது பிரசங்கம் பண்ண வேண்டியது, இறங்க வேண்டியது பிரசங்கம் பண்ணணும், இறங்க வந்து பிரசங்கம் எல்லாம் 150-200 பாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நார்த் இந்தியா யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு மீட்டிங் வந்து எவ்வளோ பணம் செலவாகும்? ஒரு பைசா செலவு கிடையாது. வெறும் டிக்கெட் ஃபேர் மட்டும் நம்மளுக்கு போனால் இறங்கி 150-200 பாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி மெசேஜ் கொடுத்தா போதும். அவ்வளோதான். வந்துட்டு எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறார். பார்க்கும்பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக இருப்பேன். சொல்லுங்கள், நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன், கர்த்தர் அதிகத்தில். சின்னதுன்னு எது நீங்க கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அதை பயபக்தரமாக செய்யணும். ஹல்லேலூயா. சொல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவாக சபை சீர்பொருந்தும் பொருட்டு ஆண்டவருடைய ஊழியத்தில் சின்னதுன்னு இல்லை, பெருசுன்னு இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தாவீதை விட்டு விலகி போய்கின்றார். கர்த்தருடைய திட்டங்கள் என்ன பண்ணுறது? சவுலை விட்டு விலகி போடுறாரு, தாவீதோடு கூட இருக்கிறார். தான் விலகினதையே சவுலுக்கு தெரியல. பார்த்தீங்களா? ஒரு அசுத்த ஆவி அவனை கலங்க பண்ணுது. சில சமயத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சுயநலம் இருக்கும் பொழுது தேவன் விட்டு விலகி போகிறது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாம் அநேகருக்கு வாழ அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறோம். அதான தலைமைத்துவம். ஜான் 10:4 சொல்லுவாங்க, தன் ஆடுகளை வெளியே விட்டு பொன் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிற ஆடுகள் சத்தத்தை அறிந்துபடல. அவனுக்கு யாரையும் புஷ் பண்ணல, அவன் நடந்து போயிட்டே இருக்கான். கமான் அப்படின்னு எல்லா ஆடும் பின்னாடி வருது. ஹல்லேலூயா. அதுதான் தலைமைத்துவம். அந்த தலைமைத்துவத்தில் கர்த்தர் நம்ம. 3வது காரியம்
ரூலர்ஷிப் டைம் ஆச்சு. ரூலர்ஷிப், அரசாட்சியாளன். ஆண்டவரை இதை குறித்து நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். ஆவியோட வல்லமையான அபிஷேகத்தை தேவதாய்வு சவுலன் ராஜாவாக இருக்கும்போது இப்போ ரெண்டாவது காரியம், என் ஜனமாக சொல்லி நீர் மேய்த்து என் ஜனமாக சொல்லி மேல் தலைவனாக இருப்பேன் நம்முடைய தேவனாக கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார் என்றார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ தலைவனாக, நீ உன்னை ராஜாவாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்பாகவே சொல்லி இருக்கிறார் என்ற வசனங்கள் மிக மிக அருமையான வசனங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவன் நான் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, நீ எத்தனை நாள் எவ்வளோ நேரம் அந்த இவனுக்காக சவுலுக்காக அழுது கொண்டு இருப்பாய், நான் அவனுக்காக அவனை ராஜாவாக்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன். ஆனால் பயங்கரமான வார்த்தை. நமக்கு பொறுப்புகளை கொடுத்துட்டு ஆண்டவர் அழ ஓட்டுறக்கூடாது. உங்களுக்கு ரட்சிப்புகளை கொடுத்த ஆண்டவர் நீங்கள் ஏன் சபைக்கு வரலனா, ஆண்டவர் ஆராதிக்கலைனா, நீங்கள் ஜெபிக்கலைனா ஆண்டவர் மனசு அழும். ஐயோ எத்தனையோ பேர் ரட்சிப்பு இல்லாமல் இருக்காங்களே, இவனுக்கு போய் ரட்சிப்பை கொடுத்தானே. ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகப்பட்டு நீங்கள் அதில் உபயோகப்படுத்தலைனா கர்த்தர் அழவார், மனம் நொந்து போவார். அவர் சொல்கிறாரு, சவுலை ராஜாவுக்கு ஆக்கிறதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஒரு கடவுள் சொல்ல முடியுமா? ஒரு தகப்பனோ ஒரு கடவுளை சொல்லக்கூடாது. நம்மளை குறித்து மனஸ்தாபப்படுறேன் அப்படி சொல்லக்கூடாது. அது பெரிய சாபம். நீங்கள் அப்படி நடந்துக்காதீங்க. ஒரு மேய்ப்பன் சொல்லக்கூடாது உங்களை பார்த்து, ஐயோ இந்த விசுவாசி எதுக்கு என் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியே சாபமாக மாறிடும். ஆண்டவர் பார்க்குறாரு, அப்படியே மறந்துடுற, அப்படியே வெத்து ராஜாவாக்குறாரு, அரியாசனில் சிங்காசனில் உட்கார வைக்கிறாரு, மனஸ்தாபப்படுறார். கடைசியில் கில்போவா மகள் கில்காலில் அவன் கொண்டாடுறான், ராஜாவாக வரான். கில்போவா மகளில் அப்படியே அநாத போனமாக சாவறான். மகன் செத்து போயிடுறான். டோட்டல் எல்லாரும் போயிடறாங்க, குடும்பமே எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய் விடுகிறது. ரொம்ப பயங்கரமான சேடு எண்டு. ஏன்? தேவனை திருப்திப்படுத்தவில்லை. நம்முடைய மரணம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்முடைய நடத்தை அவருக்கு பிரியமாக இருக்கணும். சொல்லுங்கள், என் நடத்தை என்னுடைய வாழ்க்கை அவனுக்கு பிரியமாக இருக்கணும் சாமி. ஹல்லேலூயா. அதுக்கு தான் லீடர்ஷிப். அதுக்கு தான் லீடர்ஷிப். உங்களுக்கு கொடுக்குற லீடர்ஷிப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நிறைய பாயிண்ட் இருக்குது, என்ன பண்ணுறது, டைம் இல்லையே, அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும், ரொம்ப கஷ்டம். 4வது ரிலேஷன்ஷிப். 1 சாமுவேல் 11:13 அப்படியே இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோன் ராஜாவிடத்து வந்தார்கள். தாவீது எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவரோடு உடன்படிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா. சேல் டீட் பண்ணுறான். கவலைப்படாதீங்க, நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை செய்வேன். அதுபோல் உடன்படிக்கை, அந்த கவர்னன்ட் இஸ் வெரி வெரி முக்கியம். அந்த மக்களோடு உடன்படிக்கப்படுறான். உடன்படிக்கை மீற முடியாது, மீறினால் பாவம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன் மக்களுக்காக உடன்படிக்கை செய்கிறான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பின்பு அவர்கள்லாம் சேர்ந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். 3 முறை தாவீது அபிஷேகம் பண்ணப்படுறான். முதல்ல கர்த்தரே அவனை அபிஷேகம் பண்ணுறாரு. அதான் பயங்கரமான காரியம். அவரே தைல குப்பையில் எடுத்துகிட்டு போயிட்டு சாமுவேல் சொல்லி அங்கே ஈசா குமாரன் ஒருத்தனை அபிஷேகம், முதல்ல அபிஷேகம் கர்த்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணணும். ஹல்லேலூயா. 2வது என்ன பண்ணுறாங்க, யூதா ஜனங்கள் வந்து அவனை அபிஷேகம் பண்ணுறான். 3வது இஸ்ரவேலர்கள். இவன் சவுல் செத்தவன அவனுங்களாம் இஸ்ரவேலர்கள். யூதா ஜனம் அந்த லீனேஜ்னு சொல்லுவாங்க, லினேஜ், அந்த அந்த வம்சாவழி. அந்த நாட்கள்லேருந்து யாக்கோபிலே ஒரு ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொல்கிறான் பாருங்க. அதுலேருந்து யாக்கோபின் சந்ததி வருது. வந்துட்டு ஈசாயின் சந்தையிலேருந்து அப்படியே தாவீது சந்தையில் இயேசு வராரு. அது ஒரு பெரியது. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் வந்து 3 அனாயிண்டிங்கை தேவன் வைக்கிறார். பிறகு அவன் என்ன செய்கிறான், எருசலேமில் தாவீதின் கோட்டையை, அருமையான கோட்டை எருசலேமை அவன் கட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் முடிக்கிறேன், டைம் ஆகி போச்சு. ஆண்டவர் இந்த நேரங்களில் நமக்கு வைத்திருக்கிற இந்த 4 காரியங்களை நாம் கவனித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். வாழ்க்கையை முதல்ல ஒப்படைச்சுன்னா அவர் பார்த்துப்பார். நமக்கு செய்கிற காரியம் ஆண்டவர் கண்டு முதல்ல பாருங்கள், கம்பேனியன்ஷிப். அநேக இடத்துல நம்ம அன்பாக பழகணும். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த லீடர்ஷிப்பை தட்டி எழுப்ப வேண்டும். பயப்படக்கூடாது, ஷை வரக்கூடாது, தைரியமாக இருக்கணும். போல்ட் லைக் அ லைன், ஸ்டாண்ட் லைக் அ லைன். பயமே கூடாது. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஒரு ஆளை பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும், பேசக்கூடாது. கண்ணு பார்த்து பேசணும். வேறு மாதிரி பேசுகிற போகிறீங்க. சரி. ரூலர்ஷிப். 2வது அரசாட்சி. அந்த போல்டு பேர் தான் கர்த்தர் உங்களை சிங்காசனம் அப்படியே அந்த ராஜா அப்படியே உட்காந்துருப்பான். அவனே குஞ்சினா உட்காந்துருப்பான். அந்த ராஜா அப்படி உட்காந்து அவன் தான் ராஜா. ஓகே. ரூலர்ஷிப். 4வது காரியம்
இதெல்லாம் வந்தோடனே ரூலர்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்பை மறந்துடக்கூடாது. எங்கேருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார், ஆட்டு தொழுவத்திலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார். அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அவன் மறக்கவே இல்லை. கடைசி வரையும் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தனார்.